சபையின் 100வது அமர்வுக்கு முன்பாக 99வது அமர்வில் இந்த வடமாகாண சபையின் 100வது அமர்வுக்கு முன்னதாக இந்த கடந்த 3 வருடம் 9 மாதத்தில் ஒட்டுமொத்த வடமாகாண சபையின் செயற்பாடுகளை மீளாய்வு செய்வதற்கு வாய்ப்பளிப்பதமைக்கு முதலில் தங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றால் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த வேட்டுகோளை நானும் கௌரவ உறுப்பினர் சிவாஜிலிங்கம் விடுத்திருந்தோம். பல காரணங்களினால் அது பிற்போடப்பட்டு அப்போது கேட்கும்போது 3 மாதம் 6 மாதங்களாக இருந்தது. இப்போது 3 மாதம் 9 மாதங்கள் ஆகிவிட்டது. கௌரவ அவைத்தலைவர்களே, இந்த மீளாய்வு என்பது பல உறுப்பினர்கள் என்னிட்ட கேட்டிருந்தார்கள், என்ன மீளாய்வு என்று அழைக்க போறீங்கள் என்னென்று. இது ஏதோ அரசினால் தரப்படும் மூலதன செலவீனத்துக்கான இந்த அற்ப சொற்ப நிதியை ஏதோ செலவழித்து விட்டோம் என்று கணக்கு காட்டுவதற்கோ அல்லது இந்த வடமாகாண சபையின் கீழ் இருக்கும் ஏறத்தாழ 32,000 ஊழியர்களுக்கு மாதாந்தன் சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனகளை செலுத்திவிட்டோம் என்பதற்கு அல்ல. அவ்வாறு செய்வதற்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாகாண சபை தேவையில்லை. ஆளுநருக்கு கீழேயே ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருந்திருந்தால் போதும். நான் மீளாவை செய்ய இருப்பது கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, இந்த 32,000 வடமாகாண சபை ஊழியர்கள் மூலம் மக்களுக்கு சரியான சேவை கிடைக்கப்பெற்றுள்ளதா, வினத்திலுள்ள சேவை கிடைக்கப்பெற்றிருக்கின்றதா? அவ்வூழியர்களில் ஏறத்தாழ 50% மேற்பட்டவர்கள் கல்வித்துறையை சார்ந்தவர்கள். இவர்களை திறன்பட செய்ய வைத்து செயற்பட வைத்து நமது கல்வியை மேம்படுத்தி இருக்கின்றோமா? அரசு தருகின்ற நிதிக்கு மேலாக எமது பிரதேசத்தின் மக்களின் பொருளாதார வளத்தை வாழ்வாதார வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு ஏதாவது செய்திருக்கின்றோமா? இந்த விடயங்களையே நான் கொஞ்சம் மீட்டு அல்லது மீளாய்வு செய்யலாம் என்று கருதுகின்றேன். முதலில் கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, வடமாகாண சபையின் நிறைவேற்றுத்துறை மற்றும் நிர்வாக செயற்பாடுகள் நிதி முகாமைத்துவம் என்பனவை வினத்திறனாக நடைபெற்று இருக்கின்றதா என்பதனை பார்த்துவிட்டு அடுத்த கட்டமாக அல்லது அடுத்தபடியாக நாம் மேலும் என்னென்ன செய்திருக்க முடியும் என்ற விடயத்துக்கு நான் வருகின்றேன். நான் முதலில் இந்த சபைக்கு வந்தபோது ஏப்ரல் மாதம் 2014ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்ட விடயம் இரணமடி யாழ் நீர் வளங்கள் மற்றும் கழிவகற்றல் திட்டத்தினை தடுத்தது தொடர்பாக. அப்போது கௌரவ முதலமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார், நாங்கள் மாற்றுத் திட்டம் முன்வைப்போம் என்று. தங்களுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி மதிவிட பிரதிநிதியினால் மாற்றுத் திட்டத்தினை நிதி அமைச்சினூடாக சமர்ப்பிக்கும்படி கோரப்பட்டிருந்தது. இந்த இருக்கின்றது கடிதம். We take this opportunity to request the NPC to raise its concern and submit its proposals regarding the project to the Ministry of Finance and Planning. இன்றைக்கு கேட்டு 3 வருடம் 9 மாதங்கள் ஆகின்றது. அந்த திட்டத்தில் முக்கியமாக இருந்தது யாழ் மாநகர சபையின் கழிவு நீர் அகற்றல் தொடர்பான திட்டம். நீங்கள் இதுவரை ஏதாவது மாற்றுத் திட்டம் சமர்ப்பித்திருக்கின்றீர்களா? இன்றைக்கு யாழ் மாநகர சபை நாரது போய் நடந்திருக்கா. கௌரவ முதலமைச்சர் அன்றைக்கு கல்யாங்காட்டுக்கு போயிருக்கா. தயவு செய்து நானும் வாரனுக்கு வாங்க வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள நடந்து பார்ப்போம். ஆமையா நாறு. இதுக்கு திட்டம் இருந்தது, நாங்க செயற்படுத்த விட இல்லை. சரி, பரவாயில்ல. நான் இன்றைக்கு என்ன மாற்றத்திலும் வழங்கி இருக்கணும்ன்றதை நான் கேட்கின்றேன். எமது மாகாண சபைக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற நிதி கிட்டத்தட்ட 4,000-4,500 மில்லியன். இந்த வருஷம் அதை விட குறைவு. ஆனா இந்த இரணமடு யாழ் நீர்வழங்கு திட்டத்துக்கோ 25,000 மில்லியன் வரை இருந்தது. அந்த திட்டத்துக்குரிய ஃபுல் ஃபண்டிங் எங்கிற 5 வருஷத்துக்கு கிடைக்கிற மூலதன நிதியை விட கூடின காசு அது. சரி, அது வேண்டாம் என்று தட்டிட்டோம், பரவாயில்லை. என்ன மாற்றத்திட்டத்தை கொடுத்திருக்கோம்? அதான் என்னுடைய கேள்வி. 14 16ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்துக்குள்ள ஏதாவது உங்களுடைய அபிப்பிராயம் என்று கடிதம் எழுதினீங்களா? நீங்கள் அதற்கு நீங்கள் பதில் கூறி இருந்தீர்கள்.
அவ்வாறாக நீங்கள் இந்த கடிதம் அனுப்பவில்லை என்று. ஆனால் தங்களது பிரத்யேக செயலாளர் கருத்து ஆவணம் கான்செப்ட் நோட் ஒன்று நவம்பர் 2014 அனுப்பியிருக்கிறார். இதுதான் உங்களுடைய கருத்து ஆவணமா என்ன தெரியாது. ஐயா உங்களோட பிரைவேட் செக்ரட்டரி தான் அனுப்பி இருக்கிறார். நான் காட்டுறேன். Additional Secretary, Ministry of Water Supply and Drainage Board, Pelvatte Bhatramala. Subject? Pata nahi. Restructuring of Jaffna Energy Water Supply and Sanitation Project combining groundwater, desalination plant and surface water sources. So, நீங்கள் தானியா கௌரவம் அமைச்சர். உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு ஊசியை நடந்தாலும் உங்களுடைய மினிஸ்ட்ரியில உங்களுக்கு தெரியணும் என்னன்னு. உங்களோட பிரத்யேக செயலாளர் அனுப்பி இருக்கிற கடிதம் நீ சொல்றப்பா. கௌரவ அமைச்சர் அவர்களே, 2014 நான் தொடங்கினேன். நான் இந்த 2014 இந்த சபைக்கு கொண்டு வந்த இன்னும் ஒரு முக்கிய விடயம் இந்த பழையில் அமைக்கப்பட்ட மின் காற்றாளர் தொடர்பானது. அந்த ஒப்பந்தத்தில் முதலில் சபையினுடைய முன்னாள் செயலாளர் தான் கையெழுத்திட்டார். என்னட்ட அதனுடைய இது நான் அப்ப காட்டியிருந்தேன். ஆனா இது ஒரு பிழையான செயற்பாடு. சபையின் செயற்பாளர், சபையினுடைய செயலாளர் முன்கி சபையினுடைய செயலாளருக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, தொடர்பும் இல்லை. ஆனால் சபையின் செயலாளர் தான் அந்த ஒப்பந்தத்தில் முதலில் கையெழுத்திட்டிருக்கின்றார். இது நிர்வாக ரீதியான ஒரு பிழையான செயற்பாடு. அதுக்கு பிறகு திருத்தப்பட்டிருக்கு, நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஆளுநர் எடுத்து அதுக்கு பிறகு திருத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த காற்று மின்னாலையை அமைத்த ஜூல் பவர் மற்றும் பீட்டா பவர் நிறுவனங்களிடம் இருந்து முதலில் பெற்ற அந்த நிதி கணக்குகள் மாகாண சபையுடைய கணக்குக்கு உட்படுத்தவில்லை. இது நான் எத்தனையோ தரம் இங்கு சொல்லி இருக்கின்றேன். இங்க கேட்க இல்லை. இங்க எனக்கு சொல்லப்பட்ட மறுமொழி என்ன? என்னோட ஹேண்ட்செட் இருக்குது. கௌரவ அமைச்சரால சொல்லப்பட்ட மறுமொழி அந்த நேரம் இது நாங்கள் சில விடயங்களை கொஞ்சம் இதாத்தான் செய்யணும், தெற்கில தெரிய வந்தா பிரச்சனை. இதாத்தான் கொஞ்சம் அடக்கித்தான் வாசிக்க வேண்டும். ஆனால் அங்க ஒரு அந்த கையாண்ட முறையில கௌரவ அவைத்தலைவர்கள் ஒரு வெளிப்படைத்தன்மை கையாளப்படவில்லை. வெளிப்படைத்தன்மை கையாளப்பட்டிருந்தால் அவர்கள் தந்து பணத்தை விட இன்னொரு கூடிய பணத்தை தந்திருக்கலாம். அவர்கள் தர உடம்பு ஓப்பன் டெண்டருக்கு போயிருந்தால் ஓப்பனாக இதை செய்திருந்தா இன்னொரு கூடிய பணத்தை தந்திருக்கலாம். அவங்களே தெரியாது. ஒரு ஆள் தந்துட்டார், அதே பெரிய காரணம் சொல்றான். அவர் உடனே எனக்கு தெரியாது. ஏன்னா கணக்கு ஒபிஷியலாக முதல் வருஷம் இங்க வேற இல்லை. 5% மாகாண சபைக்கு ஒரு வருமானம் வந்தாலும் கௌரவ தலைவர்களே உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அது மாகாண சபையினுடைய திரைசேரிக்கு போய் சபைக்கு சபையினுடைய அனுமதி தான் செலவழிக்கு போக முடியும். ஆனால் இங்கு ஒட்டுமொத்த அந்த நிதி அந்த வருடம் வரவே இல்லை கணக்கு. இது பற்றி நான் அன்று கேள்வி எழுப்பிய போது தங்கள் தரப்பில் கௌரவ அமைச்சரினால் கூறப்பட்ட பதில், நாங்கள் இப்படியான விடயங்களை பகிரங்கமாக செய்தால் அரசுக்கு அது தெரிய நமக்கு தெரிகின்ற நிதிகளை குறைத்து விடுவார்கள். இது ஒரு பொறுப்புள்ள பதில் என்று எனக்கு தெரியவில்லை. விவசாய அமைச்சரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற பதில்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தினால் முன்னே விவசாய அமைச்சர் எனக்கு இப்ப விவசாய அமைச்சர் நான் கணக்காளர் நாயத்துக்கு கூட இதை நான் அறிவிக்க போனேன். சரி, இன்றைக்கு இந்த கௌரவ முதலமைச்சரினால் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவும் இதே விடயத்தில் சொல்லி கௌரவ தலைவர் அவர்களே, அந்நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியின் பிரயோகம் தொடர்பான உண்மை நிலையை கொண்டு வருவதற்கு ஒரு கணக்காய்வு நடைபெற வேண்டும். நான் 2014 சொன்னதை இன்றைக்கு நீங்கள் அமைச்ச விசாரணை குழு சொல்லி இருக்கு கௌரவ முதலமைச்சர் அவர்களே. அவ்வாறு உங்களுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார்கள். அடுத்தது நான் 2014 தொடங்கி நான் கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, நான் எதை கழிச்சாலும் இங்க சொல்லுகின்ற மறுமொழி இங்க சபையில அது சந்திரசிறி முறார் இல்ல, முதன்மை செயலாளர் அவரோட சேர்ந்து
செயற்பட்டு எங்களை எல்லாரும் செய்ய இயலாம இருக்கின்ற இந்த ஆளுநர் மாறி இப்ப எத்தனை வருடம். அதுக்கு பிறகு ஒரு இலங்கையிலேயே திறம் நிர்வாகி என்று கருதப்படுற டிப்ளமேட் ஒரு ஆளுநராக இருந்தார். உங்களோட கோரிக்கையின் அடிப்படையில் பிரதம செயலாளர் மாற்றப்பட்டார். ஆனா ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா உங்களோட செயற்பாடுகள்ல? கௌரவ முதலமைச்சர் அவர்கள் முதன்மை பிரதம செயலாளர் அந்த நேரம் சீஃப் செக்ரட்டரியின் நடவடிக்கையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சர்க்குலர் விட்டீங்க. ஆனால் பிறகு கோர்ட்ஸ்ல போய் அதே சர்க்குலரை நீங்கள் வித்ட்ரா பண்ணி இருக்கிறீங்க. The first respondent, கௌரவ முதலமைச்சர், denies the circular P10 which was issued under his hand, while admitting that the said circular was issued solely for the purpose of good governance. However, pursuant of the interim relief granted by your courts, your lordship courts, the said circular was withdrawn. நாங்கள் ஒரு சர்க்குலர் விடுறோம், நிர்வாக அதிகாரிகளை கட்டுப்படுத்தி கோர்ட்ஸ்ல போய் ஒன்றில் பாதித்து கோர்ட்டில் தோற்றிருக்கலாம். எங்களுடைய நியாயத்தை கோர்ட்ஸ்ல சொல்லி கௌரவ தலைவர்களே எங்களுடைய நியாயப்பாடு சரி என்றதை விவாதித்து கோர்ட் ஆர்டர் கொடுத்திருந்தால், இல்ல உங்களுடைய விவாதம் பிழை, இந்த சர்க்குலர் பிழைன்னு கொடுத்திருந்தால் அது வேற. கோர்ட் ஹஸ் ஓவர்ரூல்ட் யுவர் டிசிஷன். இங்கே யூ கோ அண்ட் வித்ட்ரா இட் இன் தி கோர்ட்ஸ். அந்த கருத்து உங்களுடைய பிள்ளையை நீங்களே ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது மட்டும் இல்ல கௌரவ, நான் கடந்த 2014 நடந்த கொஞ்சம் பிரஷ் பண்றேன், அவ்வளவுதான். அங்க இருக்கு வேற விடயங்கள். இது மட்டுமல்ல கௌரவ தலைவர்களே, இந்த சமாதானத்தை கட்டியெழுப்பின் நிதி, பீஸ் பில்டிங் ஃபண்ட், அதனுடைய தேவைகள் மதிப்பீடு, நீட்ஸ் அசஸ்மெண்ட், ஜாயிண்ட் நீட் அசஸ்மெண்ட் தொடர்பாக உங்களுடைய ஆலோசகரை பெயர் குறிப்பிட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிக்கு நீங்கள் சிபாரிசு செய்த விளைவாக தங்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு தோன்றினது. இந்த எல்லா முரண்பாட்டு ஐக்கிய நாடு ரெசிடென்ட் ரெப்ரசன்டேட்டிவ் எங்களுக்கு கூட அங்கத்தவர்களுக்கு கூட தொடர்பாக கடிதம் எழுதியிருந்தவர் 16 அக்டோபர் 2015. அங்கத்தவர்களுக்கு கவுன்சில் உங்களுக்குள்ளால கௌரவ அவைத்தலைவரை நீங்கள் தான் எங்களுக்கு உங்களுக்குள்ளால கௌரவங்க. இந்த முரண்பாட்டின் விஷயத்துக்கு நான் வர இல்லை. அவர்களை முரண்பட்டதால் எங்களுக்கு கிடைக்க இருந்த இந்த பீஸ் பில்டிங் ஃபண்ட் உண்மை எங்களுக்குள்ளால செலவிடப்பட்டிருக்க வேண்டிய விடயம். இந்த கதை எங்கேயோ போய் சுத்தி வளைஞ்சு இங்க வேற யாருக்குள்ளாலே வருது. நாங்கள் கட்டணங்கள் திறக்கிறதுக்கு பின்னால போறோம், இல்லாடைய வேண்டிய ப்ரொஜெக்டை திறக்கிறதுக்கு நாங்கள் பின்னால போறோம். அந்த நேரம் வந்த பேப்பர்கள் சர்ச்சைக்குள் ஐக்கிய நாடு நிதி பேப்பர்ல கூட வந்தது. கௌரவ முதலமைச்சருக்கு சப்போர்ட்டான பேப்பர் எல்லாம் வந்திருக்கு. அப்ப நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சண்டத்தையும் கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, இப்ப இந்த ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி எங்கள் எல்லாருக்கும் எங்களோட சபை உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதுற அளவுக்கு இந்த நிலைமை போயிருக்கு. எங்களும் அப்படி எழுதுறவையா? பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கே எழுதுறது இல்லை. ஆனா நாங்கள் இங்க நடந்து கொண்ட முறை எங்களோட உறுப்பினர்களுக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். 1500 மில்லியன் அது பீஸ் பில்டிங் ஃபண்ட், அதுல கூட எங்களுக்குள்ளால செலவிடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த முரண்பாட்டால அது இங்கே போய் வேற மினிஸ்ட்ரிகளுக்குள்ளால இருந்து இப்ப நாங்கள் அவைக்கு சும்மா அந்த மீட்டிங்களுக்கு போற ஒரு நிலைமையெல்லாம் இருக்கிறோம். ஏதோ நான் இப்ப என்ன சொல்றேன், அது வெறும் பிரச்சனை, இது சரியா செய்திருந்தாலும் வெறுமண்ட வாதத்துக்கு நான் போகவில்லை. எங்களுடைய நடைமுறை ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த இந்திய டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டியோட நாங்கள் டீல் பண்ணி இருந்தால் சரியாக நாங்கள் எவ்வளவு, நான் எங்களை வாரன் மிச்ச விஷயங்கள் சொல்றேன், எவ்வளவு விடயங்களை எங்களால் சாதித்திருக்க முடியும் தான் நான் இதுல பதிவு செய்கிறேன். ஏனைய விடயங்களுக்கு நான் பிரவார். அடுத்தது சப்போர்ட்டோ கிப்போர்ட்டோ தயவு செய்து குறுக்கூடாதீங்க. குறிப்பிட்ட நான் வந்து ட்ரெண்ட் எழுந்துருவேன். ஐயா கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, இந்த ஒட்டிஸ் நான் இதற்கு கேள்வியாகவும் கேட்டிருந்தேன். ஒட்டி சுட்டானில் இந்திய அரசின் உதவியுடன் நிறுவப்பட இருந்த தொழிற்பயிற்சி நிலையம் அவ்வாறு உங்களுக்கு தெரியாதுன்னு கௌரவ முதலமைச்சர் எனக்கு சரியாக இங்க மறுமொழி சொன்னீர்கள். சரியாக எனக்கு தெரியாது மறுமொழி சொன்னீர்கள்.
உங்களோட அதிகாரிகளே போய் அங்க காணியையும் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியாத உங்களோட அதிகாரிகள் போய் காணிகள் பார்த்தது? கேளுங்க. நீங்க இங்க மறுபடி சொல்றீர்கள் உங்களுக்கு அப்படி ஒன்று தெரியாது. இந்த கால ப்ராஜெக்ட் போயிட்டு அதை விடுங்க, அதெல்லாம் கைகழுவி போயிட்டு எங்கேயோ. எங்களுக்கு கிடைக்க இருந்த விடயங்கள் கூட நாங்கள் சரியா செயற்படாத இழந்து போட்டு அதான் நான் இங்க சொல்ல வர. இது சம்பந்தமாக நீங்கள் தெரியாதுன்னு சொல்றீங்க. உங்களோட அதிகாரிகள் போய் எங்க காணி பார்க்க போய் ஒரு அதிகாரி லேட்டா போய் வேற ஒரு இடத்துக்கு போய் அதெல்லாம் நடந்தது. விசாரிச்சு பாருங்க. எனக்கே தெரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு கேட்டான் தெரிய வேணும். என்னண்டு ஏப்ரல் இதில் முக்கியமாக அவற்றில் வர வழியில் அவர் என்ன குழப்பவில்லை. குழப்பினாலும் குழப்பாவிட்டாலும் குறுக்கவே ஏப்ரல் 20 நோர்வே தூதரகத்தில் அனுசரணையுடன் இலங்கை வெளிவிவகார அமைச்சுடன் இணைந்து சீப்பா என்று சொல்லுகின்றது வறுமை ஒழிப்புக்கான மையமாக இருக்கணும். சென்டர் ஃபார் பவர்ட்டி இந்த வருஷம் கௌரவம் சென்டர் ஃபார் பவர்ட்டி ஏலினேஷன் புலம்பெயர் தமிழர்களின் பங்களிப்புடன் முதலீடு தொடர்பான ஒரு கூட்டம் கொழும்புல நடந்தது. நாங்க அவைத்தலைவர் அவர்களை இங்க கேள்வி கேட்டிருந்த முதலமைச்சரை பலர் கூட்டம் இருக்குது, நீங்கள் போறீங்களா, அதுக்குரிய தயாரிப்புகள் முதலீட்டாளர்கள் வருகிறார்கள், அதுவும் புலம்பெயர் தமிழர்கள் வருகின்றார்கள், அவர்களுக்கு இன்னென்ன முதலீட்டு வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கின்றது என்ற தயாரிப்புகள் வைத்திருக்கின்றீர்களா, நீங்கள் அங்க அதுக்கு என்ன தயாரிப்புகளோட போறீங்க? கௌரவ முதலமைச்சரால் எனக்கு சொல்லப்பட்ட முன்னாடி எனக்கு அதை பற்றி தெரியாது. அந்தண்டே நான் நோர்வே தூதரகத்துக்கு டெலிபோன் பண்ணி கேட்டாங்க கௌரவ அவைத்தலைவர் அவர்களே. அவர்களால் எனக்கு சொல்லப்பட்ட மறுமொழி ஏப்ரல் மாதம் 4 உங்களுக்கும் உங்களுடைய கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரி நிமலன் என்பவருக்கும் கடிதம் இன்விடேஷன் அனுப்பப்பட்டதாகவும் உங்களுக்கு தொலைபேசியூடாகவும் அது சொல்லப்பட்டதாக. இது ஒரு முக்கியமான விடயம் கௌரவ தலைவர்களை. இங்க புலம்பெயர் தமிழர்களை கூப்பிட்டு நோர்வே எம்பசி பொலிமர அமைச்சரை சேர்ந்து ஏதாவது முதலீடு இல்லையா, கடைசி ஒரு சந்தர்ப்பம் முதலீட்டுக்கான வாய்ப்பு ஒரு கூட்டம் ஒன்று கொழும்பில் நடக்குது. நீங்கள் எனக்கு நாங்கள் சொன்னீங்க எனக்கு தெரியாது. நான் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த மீட்டிங்ல அந்த கேள்வி எழுப்பப்பட்டது. தெரியாதுன்னு சொல்றீங்க. ஒன்னில் உங்களுக்கு இந்த கடிதங்களை ஒருத்தர் உங்களுடைய அதிகாரிகள் வாய்ச்சி காட்டினே இல்லை, எங்கேயோ அடிப்படையில் பிள்ளை இருக்கு. ஆனா கதையை பாதிக்கப்படுறது எங்களுக்கு வேற வாய்ப்புகள் முதலீட்டு வாய்ப்புகளை எங்களுடைய மக்கள் வடமான மக்கள் இழக்கிறார்கள். அதான் நான் இங்க சுட்டி காட்ட விரும்புகிறேன். எங்களுடைய எப்படியான செயற்பாடுகளால கௌரவ முதலமைச்சர் நீங்கள் 12 லட்சம் மக்களுக்குரிய முதலமைச்சர். எங்களுடைய இந்த செயற்பாடுகளால் அவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இல்லாம போறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. கௌரவ முதலமைச்சர் அவர்கள் நான் இந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நான் இல்லை மன்னிக்க வேண்டும், கௌரவ பரஞ்சோதி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்த யாழ் மாநகர சபையின் ஊழல்கள் சம்பந்தமான எப்ப கேட்டீங்கன்னா ஹேண்ட்செட் 1/9/2015 ஹேண்ட்செட். அப்ப கௌரவ முதலமைச்சரால் சொல்லப்பட்ட பதில், ஸ்டான்லி வீதியில் சந்தியில் முன்னால் லியோ தியேட்டர் இந்த இடத்தில் தனியானால் கட்டப்பட்ட கட்டடத்தின் அனுமதி பற்றிய விவரங்கள் மற்றும் சபையின் அனுமதியின்றி கத்துவியார் அந்த விடங்கள் தொடர்பாக இவ்விடயம் தொடர்பில் விசாரணையை மேற்கொள்வதற்காக திரு அரியநாயம் அவர்கள் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அது முதலாவது கட்டட தொகுதி. பிறகு அடுத்தது சட்ட விதிகளுக்கு மாறாக மாநகர சபைக்கு சொந்தமான காணிகளை கட்ட வைப்பதற்கு தமக்கு வண்டிகளுக்கு வழங்கியமை, அதுவும் அதே நீதிபதியினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. கொழும்புத்துறை வசந்தபுரம் என்ற பதிப்பெயர் கொண்ட காணியின் பெயரை முடிய நடைமுறை இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள அதே ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை அதிகாரி. இப்படி நீங்கள் கேட்ட அந்த கேள்விகள் அத்தனைக்கும் அடுத்தது மாநகர முதல்வர் பயன்படுத்திய வாகனம் 1 வாசிக்கிறேன். மாநகர வாகனத்தில் இல்லாத காரணத்தினால் சட்டவிரோதமாக விபத்துக்குள்ளாப்பட்டவை இவ்விடயம் தொடர்பில் அதே நீதிபதி விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறாக நீங்கள் சொன்னதும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, ஹேண்ட்செட் பதவியிலும் இருக்குது. தகவல் அறியும் சட்டத்திற்கு இவ்வாறாக அரியரத்னுடைய இந்த ஹேண்ட்செட் கொப்பியை அனுப்பி அரியரத்னத்தினுடைய அறிக்கையை தர சொல்லி கேட்டு அவர்கள் சொல்றார்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரியரத்னம் விசாரணை செய்யவில்லை. இந்த தகவல் அறியும் சட்டத்துக்கு எனக்கு வந்த கடிதம். தங்களால் கோரக்கப்பட்டிருந்த மாநகர சபையின் முதல்வர் காலத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பான 5 விடயங்களும் விசாரணை அதிகாரியின் ஓய்வு பெற்ற மாற்ற நீதிபதி ராஜேந்திரன் வசந்தசேனன் அவர்களது அறிக்கையிலேயே தெளிவு குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. என்ன தெரியும்? அப்ப இங்க சொல்லப்பட்ட மறுமொழி வச்சுதான் நான் எழுதினேன். இப்ப இதுல குறைன்னு சொல்லல, ஏன் குழப்பம்னு எனக்கு விளங்கல.
ஒன்று உங்களோட ஆபீஸில் குழம்பினா இல்லாட்டி உங்களுக்கு எழுதி தர பிள்ளையா தெரியுனே. நான் உங்களே கௌரவ அமைச்சர் முதலமைச்சரை நான் குற்றம் சொல்லல. உங்களுடைய அதிகாரிகள் உங்களுக்கு சரியாக செயற்படுகிறார்கள் என்றதான் நான் இதில் குறிப்பிட விரும்புகின்றேன். அவைத்தலைவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யாழ் மாநகர சபை சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்தது அண்மையில. கௌரவ சிவாஜிலிங்கம் தான் அதை கடைசியா தீர்த்து அவரையெல்லாம் தூக்கி கொண்டு தெரிஞ்சவர். அவர்கள்ட்ட முதல் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கௌரவ முன்னைய அமைச்சர் ஐங்கர்நேசன் என்னையும் வேற சொல்லி நான் ஒரு பார்வையாளராக போய் இருந்தேன். அந்த சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் எல்லா அதிகாரிகளுக்கு முன்னால சொன்ன முதலாவது விடயம், உங்களோட நாங்கள் எத்தனையோ தரம் இந்த அமைச்சுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டோம் கடந்த 3 வருஷத்துல. எங்களோட விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்லி இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேச வரும்போது ஏதோ புதுக்க கதை கேட்கிற போல இருக்கிறீங்க. உங்களை நம்பி நாங்கள் என்னன்னு பேசுவது. கௌரவ ஐங்கர்நேசனும் இருந்தார் அந்த கூட்டத்தில். ஒரு அவர்களோட குறைவான சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் கௌரவ அவைத்தலைவர்களை சொல்லுகிறார்கள், உங்களை நம்பி நாங்கள் என்ன பேச்சு நீங்க ஒவ்வொரு காலம் கேட்க புதுக்க கதை இருக்கிற போல எங்கள்கிட்ட கேட்கறீங்க. அப்ப உங்களுக்கு எங்கிற விஷயத்தில் அக்கறை இல்லை. இதைத்தான் நான் வினத்திறனற்ற செயற்பாடு என்று சொல்லுகின்றேன். கௌரவ அவர்களுடைய குறைபாட கேட்டால் சரி, இவ்வளவு கேட்டோம், இவ்வளவு எங்களால் செய்ய முடியும், இவ்வளவு செய்ய முடியாது கட் அண்ட் ரைட்டாக நாங்கள் எடுத்துப்பட்டு அடுத்த கூட்டத்தில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கோம். ஓகே, இந்த விடயங்கள் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது, இது மத்திய அரசுக்குரிய விடயம், நாங்கள் இந்த கடிதம் எழுதி இருக்கிறோம், இவ்வளவு செய்திருக்கின்றோம், அதான் ஒரு கூட்டத்தை நடத்துகின்ற முறை. அவர்களே சொல்லுகின்றாலும் உங்களை நம்பி நான் அழைக்கிறது என்ன பிரயோஜனம் என்று. பெரிய ஆரவாரங்களுடன் லண்டன் மாநகரத்தில் கிங்ஸ்டன் அப்போன் தேம்ஸ் நகரத்துடன் பெரிய ஒப்பந்தம் செய்யப்படுது. மீடியாக்கள் எல்லாம் பெருசாக போட்டின. இன்றைக்கு 1 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு அந்த ஒப்பந்தம் செய்து. எங்கிட்ட மாநகர சபை இன்றைக்கும் அதே போல கிடக்கு. எனக்கு என்ன, நானும் ஒரு நாள் அதுக்குள்ளாரம் போய் வரேன், ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியாது. இந்த மாநகர சபைக்கு அந்த ஒப்பந்தத்தால் என்ன பிரயோஜனம்? அங்க இருக்கிறவர்கள் தாங்கள் புலம்பெயர்ந்தவர்கள் தங்கள் வாக்குகளை சாதகமாக்கிக் கொள்வதற்காக உங்களை பகடக்காயா என்கிற கௌரவ முதலமைச்சரை பாய்ச்சி கொண்டிருக்கு. பிறகு என்ன மார்க்கம் என்ற ஒரு இடத்துல கனடாவில் நடந்தது, முல்லைத்தீவோட அக்ரிமெண்ட், பெரிய ஆரவாரமாக வீடியோ இதெல்லாம் நடந்தது. கடைசியா எனக்கு எங்கே ஒன்றும் ஏதாவது நான் முல்லைத்தீவில் எங்கே கௌரவ ரவியன் தான் சொல்லணும், ஏதாவது மார்க்கம் அக்ரிமெண்டால முல்லைத்தீவில் தான் நடந்ததா ஏதோ அப்படித்தான் கிட்டத்தட்ட, எனக்கு சரியா தெரியாது. அதுபோல இன்னொன்று பிராம்டனோட சைன் பண்ணிட்டு கடைசியா கௌரவ முதலமைச்சர் போக அந்த முதலமைச்சர் அந்த மேயர் ஓடிட்டாரு. இதெல்லாம் புலம்பெயர் தமிழர்கள் உங்களை ஒரு பகடக்காயா பாவித்து தங்களோட அரசியலை ஸ்திரப்படுத்துவதற்கு செய்யப்படுகிற செயல். அதை நான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். இங்க ஒண்ணு எங்களுக்கு வந்து குமியல் அந்த கிங்ஸ்டன் அக்ரிமெண்ட், இதோட அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து அங்க முதலீடு செய்யறத பற்றி தான் முதலாவது வசனம் சொல்லி. உங்கள்கிட்ட காசு இருக்கா போய் அங்க முதலீடு செய்யறோம்? மாநாடு பிரசவையில் உள்ள காசு இருக்கா அங்க முதலீடு செய்யறோம்? அடுத்தது முக்கியமான விடயத்துக்கு வருகின்றேன். இந்த நிலத்தடி சுண்ணாகன் நிலத்தடி நீர் தொடர்பாக நான் அண்மையில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். பிரித்தானிய தூதகர் இங்கே வந்த போது கௌரவ முதலமைச்சரினால் அவர் கேட்டிருக்கிறார், கௌரவ முதலமைச்சர்கிட்ட இந்த சுண்ணாகன் நீர் நிலத்தடி நீர் சம்பந்தமான விடயம் எப்படி இருக்குன்னு. அப்ப கௌரவ முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார், The British High Commission visited Jaffna in early June and raised concerns about water contamination with the Chief Minister of the Northern Province. He received reassurances that all the oil contamination had been a problem in the past. Testing of water samples abroad had shown that the oil content was now below the danger. அதாவது முந்தி அப்படி ஒரு பிரச்சனை இருந்தாலும் இப்போது oil அளவு குறைந்திருப்பதாக வெளிநாட்டு பரிசோதனைகளில் இருந்து தெரியப்பட்டதாக கௌரவ முதலமைச்சர் பிரிட்டானிய தூதருக்கு சொன்னதாக. நான் இதை கேட்ட போது கௌரவ முதலமைச்சர் பரமணி சொன்னார். அவர் சொன்னார், இந்த நிபுணர் குழு அறிக்கையில் அப்படி சொல்லி இருக்கு, அதைத்தான் நான் சொன்னான் என்று. சரி, நான் முதலமைச்சர் கௌரவ முதலமைச்சர் உங்களை மதிக்கிறேன், நீங்க சொன்ன ஏற்றுக்கொள்றேன். ஆனா இந்த நிபுணர் குழு அறிக்கையில் என்ன இருக்குன்னு நான் வாசிக்கிறேன். A team of Australian Sri Lankans conducted a detailed study of 12 samples taken from Chunnam wells. ஆஸ்திரேலியன் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஆஸ்திரேலியன்ஸ்
சுண்ணாத்திலிருந்து 12 சாம்பிள்ஸ்ல வெளியால டெஸ்ட் பண்ணி இருக்கிறேன். The detailed study of total petroleum hydrocarbon from the Australian report, Australian reportல இருந்து கிடைத்த தகவலின் படி revealed that none of the samples அந்த மாதிரிகளில் ஒன்றிலையும் had any detectable value. மாசுக்கள் இருக்கவில்லை. 12 சாம்பிள்ஸ்ல மாசுக்கள் இருக்கவில்லை. ஓகே. ஆனா இந்த ரிப்போர்ட்ல இதுவரை நீங்க சொன்ன சரி, ரிப்போர்ட் அடுத்ததாக என்ன சொல்லி இருக்கின்றதை உங்கள் அதிகாரிகள் உங்களுக்கு சொல்லவில்லை. However, given the extent of the aquifer and the complexity of the groundwater dynamics, it would not be correct to extrapolate our results to the entire aquifer without qualification. இந்த ஒரு 12 மாதிரிகளை வைத்து முழு சுண்ணாக நீர்த்தேக்கத்துக்கும் அது பொருந்தும் என்று ஏற்க முடியாது. வித்தவுட் குவாலிபிகேஷன் அவர்களை சொல்லி இருக்கின்றார்கள். 4000 பாதிக்கப்பட்ட கிணறுகள் இருக்கின்றன. ஒரு அவர்களே சொல்றார், அவற்றை ரிப்போர்ட் பண்ணி நான் சொல்லுது 12 கிணறுகள் இங்க இடத்துல எங்களுக்கு தெரியாது. 12 கிணறுகளையும் கோயில் இல்லை என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதே கௌரவ முதலமைச்சர் இந்த ரிப்போர்ட்டை தான் சொன்னவர். அந்த ரிப்போர்ட் அடுத்த வசனத்தை வாசிக்கவில்லை. கௌரவ முதலமைச்சர் அவர் இந்த முழு ரிப்போர்ட்டும் வாசிக்க நேரம் இல்லை. அவருடைய அதிகாரிகள் வடிவாக வாய்ச்சு கௌரவ முதலமைச்சருக்கு பிரீஃப் பண்ணி இருக்க வேண்டும். அது நடக்கவில்லை என்றால் நான் சொல்லுங்க. நான் உங்களை எதிர்பார்க்கவில்லை. கௌரவ முதலமைச்சரோட இருக்கிற ரிப்போர்ட் எல்லாத்தையும் படிச்சு வேர்ட்டுக்கு வேர்ட் பை வேர்ட் நீங்கள் தயாரிக்கணும்னு எதிர்பார்க்கவில்லை. ஆனா உங்களுக்கு அதிகாரிகள் இருக்கின்றார்கள், நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இதை சரியா படிச்சு உங்களுக்கு அதுக்குரிய விடயங்களை சொல்லி இருக்க வேண்டும். நீங்கள் இங்க மறுபடி சொல்றீங்க இல்ல, நான் ஆஸ்திரேலியன் ரிப்போர்ட்ல இருந்த தான் பிரிட்டிஷ் தூதரகத்துக்கு சென்றேன். ரிப்போர்ட்ல சொல்லி இருக்கு அது 12 சாம்பிளுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், மற்றவர்களுக்கு இல்லை. அது மட்டுமில்லை, நானும் கௌரவ சிவாஜிங்கவும் கிணதரையும் சொல்லி இருக்கிறோம். சரி, இந்த விடீங்க ஒரு உயர் அதிகாரிகளை கூட எங்களால் சரியாக பயன்படுத்த முடியல. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, எத்தனை உயர் அதிகாரிகள்? மோகன்ராஜ் 4 மாதம் பூல்ல இருந்திருக்கிறார். வரதீஸ்வரன் திருவாளர் மன்னிக்கோணம் திரு செல்லா சொன்னது 6 மாதம் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட கொஞ்சம் கூடலாம் குறையலாம். இந்த இருக்கிற முன்னாள் மிஸ்டர் தெய்வேந்திரம் 7 மாதம் இருந்திருக்கிறார். சிவபால சுந்தரம் 7 மாதம் இருந்திருக்கின்றார். திருமதி சாந்தசீலன் இப்ப எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறார், டிஎஸ்ஆ இருந்தவர், கிட்டத்தட்ட 4 மாதம் இருந்திருக்கிறார். நான் இங்க பூல் என்று சொல்லுவது ஏதோ அவைய கொண்டே வட்டமேசைக்குள்ள வட்ட அறைக்குள்ள வைக்கிறது அல்ல. அவர்களுக்கு எந்தவித பதவிகளோ டியூட்டியோ அசைன்மெண்ட் கொடுக்காம சும்மா கையெழுத்து வச்சுட்டு இருந்து விட்டார். இப்ப ஒரு அதிகாரிகளுக்கு சம்பளத்தை கொடுக்கிறோம், மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளத்தை கொடுக்கிறோம், அவர்களுக்குரிய வசதிகளை கொடுக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் அப்பீல் பண்ணிக்கிறார்கள் தங்களுக்குரிய செலவணும். அவர்களுடைய பிழை இல்லை, அவர்களுடைய பாதிக்கு எங்களுக்கு தெரியவில்லை. தரங்கூடிய அதிகாரிகளை பிளாமில் வச்சுக் கொண்டு அவர்களோட தரம் குறைந்த அதிகாரிகளை நாங்கள் செயலாளர்களாக உயர் அதிகாரிகளாக வச்சுக் கொண்டிருந்திருக்கிறோம். இது எவ்வளவு பிள்ளையான காரியம். இந்த திருமதி சாந்தசீலனை கூட்டுறவு ஆணையாளராக போட்டின 2 நாளே மாறி கடிதம் கொடுத்திருக்கு. இல்ல நீ இங்கால போகணும். என்ன இது குழப்பம் எனக்கு தெரியும். இதுக்கு மறுமொழி சொல்லப்படும். எனக்கு தெரியும் கௌரவ முதலமைச்சர் என்ன மறுமொழி சொல்லுவாரு. அதிகாரிகளை நியமிக்கின்ற அதிகாரம் எங்களுக்கு இல்லை, இது ஆளுநருக்கே உரியது என்று நீங்கள் சொல்லி தப்பித்துக் கொள்ளுங்கள் எனக்கு தெரியும். ஆனால் உங்களோட சிபாரிசிலையும் உங்களோட வேண்டுகோளின் அடிப்படையில் தான் ஆளுநர் அவ்வாறு செய்யப்பட்டார் என்பதை என்னால உறுதிப்பட கூற முடியும். இறுதியில தங்களுடைய அந்த பந்தாட்டம் அதை சகிச்சு கொள்ளாமத்தான் ஆளுநர் இறுக்கமாக இந்த விடயத்தில் சில நடவடிக்கை எடுத்தார் என்பதும் எனக்கு தெரியும். நாங்கள் சரியா கையாண்டிருந்தால் ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை பாவிச்சிருக்க மாட்டார். என்ன அதிகாரிகளை கொண்டு வச்சுக்கணும், இவ்வளோ இருக்கிறப்ப இங்க வாழ்றது அங்க போறது, இதில் நிர்வாகத்துல நான் ஏற்கனவே தண்ணி குடிக்க சொல்றீங்களா? நான் ஏற்கனவே கௌரவ அவைத்தலைவர்களே இந்த கேள்வி கேட்டிருக்கின்றேன். இந்த மாகாண சபையில வாடகைக்கு எடுக்கப்பட்ட எல்லாம் கூலா தான் இருக்கு. கௌரவ அவைத்தலைவர்களே, நான் ஏற்கனவே கேள்வி என்று கேட்டதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாகாண சபையால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட கட்டிடங்களின் வாடகை கொடுப்பன தொடர்பாக
அப்போது கௌரவ முதலமைச்சர் எனக்கு சொல்லியிருந்தார், ஜனாதிபதி செயலகத்தினுடைய அனுமதியும் ஆளுநருடைய அனுமதியும் பெற்றுத்தான் இந்த வாடகைகள் செய்யப்பட்டது. நான் கேட்ட கேள்வி, நார்மல் இந்த டெண்டர் ப்ரொசீஜர் இல்லாட்டி என்ன சொல்ற, சாரி, டிபார்ட்மெண்டல் வேல்யூஷன் கூட எடுக்கப்படவில்லை. கவர்மெண்ட் வேல்யூஷன் டிபார்ட்மெண்ட் தானே இருக்குது, அதனுடைய வேல்யூஷன் கூட எடுபடாமத்தான் ரெண்ட் பே பண்றீங்கன்றதா என்னுடைய கேள்வி. அதுக்கு கௌரவ முதலமைச்சர் சொன்ன மறுமொழி, சரி, ஆளுநருடையும் ஜனாதிபதி செயலகத்தின் அனுமதி பெற்றுத்தான் அது கொடுப்பேன் செய்ததா. ஆனால் என்னுடைய நிலைப்பாடு சரி என்பதை இன்றைக்கு 2015ஆம் ஆண்டு கணக்காய்வு இருக்கு, அது உறுதிப்படுத்துகிறது. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, அதுல சொல்லி இருக்குது, action had not been taken in terms of section 53 chapter of the establishment, 26 building had been taken on rent basis by the provincial council for official purposes since procurement without following proper procurement procedure. இதைத்தான் நான் அன்றைக்கு சொன்னேன். ஆடிட் ரிப்போர்ட்ல சொல்லி இருக்கு. In this regard, valuation had not been obtained from the chief value of the valuation department. தவறாக அன்றைக்கு சொல்லக்க எல்லாரும் கத்தி போட்டு என்ன இருக்க விட்டுட்டீங்க. ஆடிட் ரிப்போர்ட் இன்றைக்கு சொல்லி இருக்கு. அடுத்தது இந்த 2015ஆம் ஆண்டு இந்த ஆடிட் ரிப்போர்ட்ல சொல்லி கௌரவ தலைவர்களே, இந்த செயலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடுகள்ல அவை இந்த வாடகை கொடுப்பனவு, மின்சாரம், நீர் செலவு இதெல்லாம் கிட்டத்தட்ட 924,000 924 9,24,000 மீளப்பெற நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுல சொல்லி இருக்கு, action had not been taken in terms of the chapter establishment எல்லாம் போட்டு from secretaries for occupation of rented houses and electricity and water bills amounting to 924,000. இதெல்லாம் உங்களுக்கு நான் உங்களை பிள்ளை சொல்லல கௌரவம், எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்புக்காரன், உங்களுக்கு இது தெரிய வேண்டும் என்ற கண்ணை அடுத்து சொல்லுகின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த ஏற்கனவே மக்களின் நலன்சார் திட்டங்களுக்கு அரசினால் ஏற்பட்ட காசை கவர்னர் பழைய ஆளுநர் எடுத்து தன்னுடைய ஆளுநர் நீதியத்தில் வச்சிருந்து நாங்கள் இங்க எல்லாம் கதைச்சு போன ஜனவரியிலிருந்து 144 மில்லியன் செப்டம்பருக்குள்ள முழுக்க டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுட்டது. இன்றைக்கு வரை அந்த 144 மில்லியனுக்குரிய வேலை திட்டம் எதுவும் நடைபெறவில்லை, பிளானிங் கூட செய்யப்படவில்லை. போன செப்டம்பர்ல காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது. நான் டிசம்பர் 2016 பேங்க் பேலன்ஸ் கூட எடுத்து வச்சிருக்கிறேன், தகவல் சட்டத்துக்குள்ள அதை காட்டி இருக்கிறேன். இந்த கணக்கு ஒன்றும் செய்யப்படாது. இதை என்னன்னு சொல்ல, இது உண்மையாக எல்லாம் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட வேலை திட்டங்கள். அதுக்குன்னு அந்த நிதி ஆரம்பத்தில் வந்தது கவர்னர் தான் எடுத்து வச்சிருந்தது. இப்போ நாங்கள் மாற்றி கொடுத்துட்டோம், சபை தன்னுடைய வேலையை செய்துட்டது. ஆனால் அந்த நிதி இன்றைக்கும் அங்க செயலாளர் பிரதம செயலாளருடைய கணக்கில் கிடக்குது, கிடப்பில கிடக்குது. அடுத்தது கௌரவ அவைத்தலைவருக்கு ஞாபகம் இருக்கும், 2014ஆம் ஆண்டு மூலதன செலவீட்டுக்காக அரசினால் தரப்பட்ட நிதியில கிட்டத்தட்ட 690 மில்லியன் இருக்குது. டிசம்பர் 24 வரை செலவழிக்கப்படாமல் வைப்பு கணக்கில் டிபாசிட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் 2015 ஆகஸ்ட் மட்டும் செய்த போது நான் சொல்லியிருந்தேன், இது பிழை. அதாவது நீங்கள் செய்யறா அப்படி செய்யுங்க, கணக்கில் காட்டுங்க, இவ்வளவுதான் செய்யணும், இவ்வளவு நாங்கள் டிபாசிட் போட்டுக்கொண்டு கணக்கில் காட்டுங்க. அப்படி கணக்கில் காட்டவில்லை. உங்களுக்கு இந்த கௌரவ முதலமைச்சர் உங்களால் தரப்பட்டிருக்கின்றது இந்த நிதி இதெல்லாம் பிழை. ஏனென்றால் நீங்கள் டிசம்பர் 2014 செய்தன்னு காட்டிருக்கிறீங்க, அதுக்கு பிறகுதான் செய்திருக்கீங்க 8 மாதத்துக்கு பிறகு. அப்ப இப்படி செய்யாம நீங்கள் 2014 690 மில்லியன் அங்கால வச்சு டிபாசிட்ல வச்சு இதெல்லாம் செய்து செலவழிச்சுக்கிறீங்க. நான் அந்த வருஷத்துல விஷயம் ஒழுங்கிதாக்கும், இப்பதான் விஷயத்துக்கு வார 2015ஆம் ஆண்டு ஆடிட் ரிப்போர்ட் நான் ஓரங்களதான் பார்த்தேன். அதுல சொல்லி இருக்குது, 2015ஆம் ஆண்டிலும் 92 மில்லியன் 585,349 செலவு செய்யப்படாமல் வருட இறுதியில் வைப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றது. நான் நிச்சயம் கௌரவ அவைத்தலைவர்களே 2014 அது சரி, ஏதோ ஆரம்பத்தில் புலவிட்டது ஒளிஞ்சுது. 2015 நான் சொல்லல, கணக்காய்வு அறிக்கை இருக்கு, வாய்ச்சுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி வாய்ச்சு காட்டுறேன்.
a sum of rupees 92,585,340 received during the year under review had been kept in the deposit accounts without action being taken utilized for the intended purpose. காசெல்லாம் செலவழிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ப்ரோக்ரஸ் பிஎஸ்டிக்கு ப்ரோக்ரஸ், அந்த ப்ரோக்ரஸ் எல்லாம் காட்டுறோம், படம் காட்டுறோம். படம் வந்து நான் சொல்றேன், அந்த இதுல போட்டு காட்டி அதை சொன்னேன் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ ஆனால் எனக்கு தெரிய ஆடிட் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு, அங்க கூட கௌரவ முதலமைச்சர் உங்களுக்கு அதிகாரிகள் பிள்ளையான தகவலை தாரார்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நான் எல்லாத்தையும் நான் உங்களை பிள்ளை என்று சொல்ல விரும்பவில்லை. இந்த நெல்சி திட்டம் உங்களுக்கு தெரியுமா, அதுல அந்த இதை பற்றி நான் கதைக்கல. அதுக்கு கீழே 2013ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரை கம்ப்ளீட் 128.78 மில்லியன் ரூபாய்க்கு கம்ப்ளீட் முடிவு செய்ய பூர்த்தி செய்யப்பட்ட 14 கட்டிடங்கள் இன்னும் திறக்கப்பட இல்லை. உங்களுக்கு தெரியுமா? ஆடு மாடு படுத்திருக்கு. வாசிக்கலாம் விவரத்தை. முல்லைத்தீவு சிறுவர் பூங்கா கருத்துரப்பட்டி பிரதேச சபையில 27/10/2014 கட்டு முடிவடைஞ்சது 9.48 மில்லியன். மறைச்சிக்கட்டி கடத்தொகுதி முசலி பிரதேச சபையில 9/9/2013 முடிவடைஞ்ச திட்டம் 9.438 மில்லியன். எழுத தேவையில்லை, நானே தாரன் கோப்பி. சிலாவத்துற கடத்தொகுதி முசலி பிரதேச சபை உங்களோட ஊர்தான் எல்லாம் 6/3/2015 ஒளிஞ்ச வேலை திட்டம் 12.033 மில்லியன். மன்னர் நகரசபை பஸ் நிலையம் அருகில் கடத்தொகுதி மன்னர் நகரசபையால 15/8/2016 முடிவடைந்த வேலை திட்டம் 4.766 மில்லியன். எருக்கலம்பிட்டி கொள்கலம் மன்னார் பிரதேச சபை 22/2014 ஒளிஞ்ச விடயம் 1.78 மில்லியன். மறைச்சிக்கடை கடத்தொகுதி முசலி பிரதேச சபை 9/9/2013 ஒளிஞ்ச விடயம் 9.438 மில்லியன். சிலாவத்துற கடத்தொகுதி முசலி பிரதேச சபை 6/3/2015 ஒளிஞ்ச வேலை திட்டம் 18.033. மன்னார் நகரசபை திருப்பி வாசிக்கிறோம். புனரமத்தல் பெரிய உலுக்குளம் சந்தை வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை 17/4/2013 1.4 மில்லியன். மகா கச்சக்கொடிய சந்தை புனரமைக்கப்பட்டது வவுனியா தெற்கு 5/4/2013 1.3 மில்லியன். ஈரப்பெரியங்குளம் வவுனியா தெற்கு 17/4/2013 2.2 மில்லியன். ஈரப்பெரிய குளம் கலாச்சார மண்டபம் வவுனியா தெற்கு 13/9/56.9 மில்லியன். தோணிக்கல் விளையாட்டரங்கு வவுனியா தெற்கு 27/1/2015 1.2. இப்ப என்ன சொல்றேன் என்றால் இதெல்லாம் நெல்சி திட்டத்துக்குள்ள பொழிஞ்சுது. நான் டேட்டோட சொல்றேன். இந்த கட்டிடங்கள் எனக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு தான் எனக்கு தெரியும். தகவல் அறியும் சட்டத்துக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த கட்டிடங்கள் இன்னும் பாவனைக்கு இல்லை.